Not sure if you know this, but when we first met, I got so nervous I couldn't speak. ஸோ ரோஹித் பற்றி சொல்லணுன்னா நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவோன்னு. வெளியே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் கேரக்டர், பட் உள்ளுக்கு ரொம்ப 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 கேரிங். அப்புறம் ரொம்ப ரொம்ப பண்ணி மாலுக்கெல்லாம் போனோன்னா சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் ஆடுவார், மனத்தை வாங்குவார். அதுதான் ஒன்று. எங்கே இருக்கோம்லாம் பார்க்க மாட்டார், பட் டான்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் எல்லாருமே பார்ப்பாங்க. அவருக்கு அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ லவ் யூ லோகின், ஐ லவ் யூ ஸோ மச். Say to the world, you're my every reason. You're all that I believe in. With all my heart, I mean every word. So as long as I live, I love you. Will have and hold you. You look so beautiful in white. And from now to my very last breath, this day I'll cherish. You look so beautiful in white tonight. You look so beautiful in white. Yeah, yeah. Na 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 na. When I did, yeah. And if she falls in love, we'll let her go. I'll walk her down the aisle. She looks so beautiful in white. Yeah, yeah. So beautiful in white. So நான் கிறிஸ்டினா முத பார்த்தது வந்து ஃபேஸ்புக் மூலமா பழக்கம். எங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் ஒரு 2 வருஷமாக கூட பார்க்கும்போது அதே ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு என் கூட. அப்புறம் நான் வந்து எப்படி தான் பொண்ணு கேட்குறது தெரியாமல் கிடச்சின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டில் வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் கேளுங்க, அப்போ தான் நம்ம ஏதாச்சும் முடிவு எடுக்க முடியும்னு. அப்புறம் வீடு வரைக்கும் போயிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாக்கெல்லாம் பேசி சம்மதத்தை அவங்க தெரிவித்தோன்னா பழக ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராமிஸாக ஐ லவ் யூன்னு சொன்னதில்லை. அவங்க ஐ லவ் சொன்னதில்லை. அவங்க ஐ லவ்னு இந்த வார்த்தை எங்களுக்கு சொன்னதில்லை, நானும் சொன்னதில்லை இப்போ வரைக்கும். அப்படி அந்த மாதிரி பழக்கம் வந்து அப்படியே பழகிறது அப்படி ஃபுல்லாக பழகிட்டோம். ஆனால் இந்த இப்போ எங்கேஜ்மெண்ட் ரெஜிஸ்டர் டேட்லாம் தெரியும். ஆனால் எப்போ யார் ப்ரொப்போஸ் பண்ண டேட்டு எங்களுக்கு தெரியாது. அது அதெல்லாம் பேசி எல்லாம் முடித்தோடனே நல்லா தான் பழக ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒரு நாள் கூட செலவு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு கூட. கடைச்சி விழுதுற முடிவு கூட நாங்கள் கனவுல தான் நினச்சி பார்த்தேன். 4 வருஷம் இருக்குது, எப்போ முடி பட்டு 4 நாள் முடிஞ்சிருச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்டினா இப்போ ஐ லவ் அவங்க சொன்னதில்லை, நான் சொல்கிறேன். எனக்கு கிறிஸ்டினா ஐ லவ் யூ. டேக் கேர்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருமண வைபவத்திலே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாணத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வந்து குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கி தந்தது போல இந்த நாளினுடைய பிரச்சனைகள் ஆளுகை செய்தமையா உடைய மகிமைகளை மூடிக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், நாம் இருந்த வண்ணமாக முதல் பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த சாட்சிகளுக்கு முன்னணியிலும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மை உள்ள நிலைமையாய் இருக்கிறது. அது தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஆன்மீக ஐக்கியத்தை காட்டுகிறதுமாய் இருக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் நமது ஆண்டவர் கிறிஸ்துநாதர் நம்முடைய பிரசன்னத்தால் இந்த பரிசுத்த நிலைமையை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். ஆகையால் விவாகத்தை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் இதில் பிரவேசியாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களையும் அதற்குரிய கடமைகளையும் தீர்க்கமாய் ஆலோசித்து பயபக்தியோடும் விவேகத்தோடும் தேவனுக்கு அஞ்சி விவாகம் செய்தல் அவசியம். இவ்விருவரும் இந்த பரிசுத்த நிலைமையில சேர்க்கும்படி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களை சட்டப்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம் யாராவது காட்டக்கூடுமானால் அது இப்பொழுதே சொல்ல கடவுள். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லாதிருக்க கடவுள். எல்லா இருதயங்கள் ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் இங்கே நிற்கும் போது நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய போகும் பரிசுத்த உடன்படிக்கையை தகுந்தவாறு யோசித்து உங்கள் இருவரும் உள்ள விசுவாச வாக்குறுதியை இச்சபையாருக்கு முன்பாக இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய போகும் பயபக்தியான வாக்குறுதிகளை மறவாமல் பாதுகாத்து உங்கள் பரமபிதாவின் சித்தத்தை நீங்க செய்ய விடாமுயற்சி எடுத்தீர்களானால் தேவன் உங்கள் விவாகத்தை ஆசீர்வதிப்பார், அதில் பரிபூரணத்தை அருள் புரிவார், உங்கள் வீட்டை சமாதானத்தில் ஸ்தாபிப்பார்.
சொல்கின்றேன், நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த ஸ்திரியோடு ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு புருஷனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? அப்படியே வாக்கு கிறிஸ்டினா, நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த மனுஷனோடு ஒருமித்து வாழ இவரை நமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். நான் கொடுக்கிறேன். எனது மனைவியாக இன்று முதல் தேவனுடைய நன்மையிலும் உண்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நேசிக்கவும் ஆதரிக்கவும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோகேந்திரனாகிய உன்னை எனது புருஷனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு இதை அறிந்து கொள்ளும்போது ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இந்த புருஷனையும் ஸ்திரியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Waiting for me, 'cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time, darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass, listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it, darling, you look perfect tonight. நிலையான அன்புக்கும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு
நமக்கு அடையாளமாகவும் அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் அத்தாட்சியாகவும் இந்த தாலியை இந்த தாலியை உமக்கு தரித்து நமக்கு தரித்து பிதா பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாமத்தினாலே உண்மை உண்மை விவாதம் செய்கிறேன். வாங்க செய்கிறேன். ஓகே, ஒரு படத்தை கைத்திட்டு வேத வாசிப்புக்கு நாம் கடந்து வருவோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஏஞ்சலின் வில்லியம் எபினேசர் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 20 முடிய. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 20 முடிய. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். Proverbs chapter 31 verse 10 to 20. A wife of noble character who can find, she is worth far more than rubies.
Her husband has full confidence in her and lacks nothing of value. She brings him not harm all the days of her life. She selects wool and flax and works with anger hand. She gets up while it is still dark and provisions for her servant girl. She considers her fowl and buys it out of her yearning. She plants a vineyard. She sets about her work vigorously. Her arms are strong for her task. She sees that her trading is profitable and her lamp does not go out at night. In her hand she holds the distaff and grabs the spindle with her fingers. She opens her arms to the poor and grabs the spindle with and extend her hands to the needy. May God bless you. Amen. திருமணம் என்பது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது யாருடைய இல்லத்திலே நடந்தாலும், யாருடைய குடும்பத்திலே அது நடந்தாலும், அது நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. பிள்ளைகள் வயதுக்கு வரும்போது அவர்கள் திருமணம் வாங்கி கொடுப்பது பெற்றோர்களுக்கும் அதை சார்ந்த குடும்பத்தினருக்கும் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது நான் மறுக்க முடியாது. அல்லேலூயா. திருமணம் ஆகாதவரையிலும் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகலையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திருமண செய்தி கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இவ்வளவு நாளும் இவர்கள் இருவரும் காத்திருந்தாங்க. லோகேந்திரனும் கிருஷ்ணா அவர்களும் காத்திருந்தாங்க. இன்றைக்கு தேவ திட்டத்தின்படி அவர்கள் ஒரு புதிய அத்தியாயம் இனிமே அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பிறகு அவர் எதிர்காலத்தை கர்த்தர் எவ்வாறாக ஆசீர்வதிக்க போகிறார், அவர்கள் கூடி வாழும் போது தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிற தரிசனம், நோக்கம், இதெல்லாம் அவர்கள் மூலமாக ஒரு புது சரித்திரத்தை ஆண்டவர் தொடங்க போகிறார். அதனாலே இவருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்டா கூட ஒவ்வொரு திருமணத்திற்கு பிறகு கடவுளுடைய ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்திற்கு இவர்கள் இருவரும் செவி சாய்ப்பார்கள். ஆனால் இந்த சன்னதி, இவருடைய குடும்பம் தேவனால் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு லோகேந்திரனையும் கிருஷ்ணாவையும் ஆண்டவர் அவ்வாறாக ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல வேதத்துல வாசிக்கிறோம், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாகும். ஏற்ற துணை என்பது ரொம்ப முக்கியம். நீங்க திருமணம் ஆகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரி, ஏற்ற துணை, ஏற்ற கணவன் அமைந்தாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்புற இருக்கும். ஏற்ற துணை அது அமையும் போது அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு மனுகுலத்திற்கு அவங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அவர்கள் ஏற்ற துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம அவசரப்பட்டு திருமணம் பண்றது, காதல் பண்ணி திருமணம் பண்றது, பெற்றோர்கள் எதிர்த்தாலும் மற்றவர்கள் புத்திமதி சொன்னாலும் கூட அதை கேட்க மாட்டேன், நான் கட்டிதான் தீர்வேன் என்று சொல்லி கட்டுறது, அல்லது பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே ஓடிடுறது, அல்லது வயதாகும் போது சொந்தமாகவே பதிவு திருமணம் செஞ்சு திருமணம் பண்ணி கொள்கிறது. பெற்றோருடைய ஆசீர்வாதம் இல்லாம, பெரியவருடைய ஆசீர்வாதம் இல்லாம, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாம தன் சொந்த விருப்பத்துல திருமணம் செய்கிற குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா அநேக பல பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பிறகு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. வீட்டுக்கு அடங்காதவங்களா இருப்பாங்க, மோசமான வாழ்க்கை வாழ்றவங்களா இருப்பாங்க. வாலிப வயதுல பல விதமான தீய பழக்கங்களை ஈடுபட்டு குடும்பத்துக்கு பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வருவாங்க. காரணம் என்னவென்றால் பெற்றோருடைய ஆசீர்வாதம் இல்லை, பெரியவருடைய ஆசீர்வாதம் இல்லை, அதற்கு மேலாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை. இவருக்கு சொந்த விருப்பத்திற்கு எடுத்த தீர்மானத்தினால அநேக பாதிப்புகள் குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். இதனால கொஞ்ச காலம் வாழ்றாங்க, அதன் பிறகு விவாகரத்துக்கு போறாங்க. இனிமே நீ வேணாம் நான் வேணாம் என்று சொல்லி அவர்கள் சட்டப்படி போய் விவாகரத்து பண்ணிக்கொண்டு போகிறார். இல்லை என்றால் அவர்களை விட்டுட்டு வேறொரு மறு திருமணம் அல்லது வேறொரு விதமான போக்கில அவர்கள் போய் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சாகினால
ஆண்டவர் ஏற்ற துணை என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு நம்ம எதையுமே தீர்மானம் பண்றதை காட்டிலும் நமக்கு விருப்பம் இருந்தால் அது கடவுளுக்கு விருப்பமானு பார்க்கணும். சிலர் படிப்பை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, கலரை பார்த்து, உயரத்தை பார்த்து, முடிய பார்த்து, பல்ல பார்த்து, என்னென்னமோ பார்த்து திருமணம் பண்றாங்க. ஆனா கடவுள் பார்க்கிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு இது விருப்பமானதா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 7 வருடமா ஒருவருக்கு ஒரு விரும்பினவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பல பிரச்சனை அவங்களுக்கு எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு காலம் தெரியல, ஆனா திருமணமான பிறகு பிரச்சனைகள் எழுப்புகிறத பார்க்கிறோம். அப்பதான் சொல்லுது அந்த பொண்ணு, எனக்கு இப்பதான் தெரிஞ்ச ஒரு சுயரூபம்னு சொல்லுது. பையன் சொல்றான், இப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சுயரூபம்னு சொல்றான். அப்ப காதல் பண்ணும் போது தெரியல, வாழ்க்கையில ஈடுபடும் போது பிரச்சனைகள் எழுப்புகிறது. என்ன காரணம்? கடவுளுடைய சித்தம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த அலையில் மத்தியிலும் புயலின் மத்தியிலும் செம்மையாய் அவை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு இந்த திருமணம் தேவனால் வறுமையானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறார் வாசிக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு அவள் குடும்பத்தை நடத்தக்கூடியவளாக இருக்கிறார். அப்ப தேவனிடத்திற்கு வறுமையானால் அந்த பெண் நிச்சயமாக குடும்பத்தின் நல்வழியில நடத்தக்கூடியவராக இருப்பார் வாசிக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் ஒரு பல்கலைக்கழகம் போல எழும்பும். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருப்பாங்க, நல்ல படிச்சு வருவாங்க, ஆவிக்குரிய நிலைமையில நல்ல மேன்மையா இருப்பாங்க, எந்த நிகழ்வுகளும் ஒருவருக்கு ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. அது ஒரு பல்கலைக்கழகம் போல இருக்கும். எல்லாரும் விதவிதமான வித்தியாசத்துல அந்த அன்பில உறவில ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்ப எளிமை நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். திருமணம் என்பது கர்த்தர் நமக்கு வாய்க்கிற ஒரு காரியம் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. வசனத்துல குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு அடங்கி இருக்கிறது குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப பேர் அழகுக்கு ஓடுறாங்க. அழகு வேணும் தான், அது உள்ள இன்னொரு விசேஷம் என்னன்னா குணம். குணம் என்பது அது காலமெல்லாம் அவளுக்கு கிரீடமாக இருக்கிறாள். எந்த இடத்திலும் அந்த புருஷனுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, வாசித்த இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அது முத்துக்களை பார்க்கிறோம் வெளியேறப்பட்டது. அழகுள்ள பெண்ணை கண்டுபிடிப்பவன் யாரும் இல்லை, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அழகு இருக்கிறதோடு சேர்ந்து குணமும் இருக்கும். அந்த குணம் இல்லைன்னா அந்த குடும்பம் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போவார்கள். கிறிஸ்டியன் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு குணம் ரொம்ப முக்கியம். அதான் புருஷனுடைய மனசை அது நிச்சயமாக அது கவிக்கொள்ளும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் வாழணும். அப்பொழுது வாழும்போது தான் ஆசீர்வாதம் குறைவில்லாதபடி இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அதில் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. நல்ல குணமுள்ள ஒரு குடும்பத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியிலும் அவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குணமுள்ள அந்த குடும்பத்துல அந்த ஸ்திரீடத்துல மூலமாக கர்த்தர் கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். 12வது வசனத்துல அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான். அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான் வாசிக்கிறார். அப்போ ஒரு திருமணம் ஆகும் போது
அந்த மனைவியானவர் புருஷனுக்கு நன்மை செய்யக்கூடியவளாக இருக்கிறார். அப்ப நல்லது அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மனைவியின் மூலமாக அவன் நன்மை அடைகிறான், அவன் ஆறுதல் பெறுகிறான், பலப்படுகிறான். அதற்கு புருஷன் மனைவிக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை அவங்களுக்கு வேணும். இல்லாவிட்டால் குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் எழும்பும். 19வது அதிகாரத்துல, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல நம்ம 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன்னு வாசிக்கிறோம். அவ்வாறு கர்த்தர் ஒரு புத்தியுள்ள ஒரு மனைவியை நமக்கு கொடுப்பார். அது ஆண்டவரிலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி இல்லாத ஒரு மனைவியை திருமணம் பண்ணுவோமானால், அல்லது அவள் அடங்காதவளாக, வாயடிக்கிறவர்களாக, சண்டைக்காரியாக, கோபக்காரியாக, பொறுமை இல்லாதவளாக, எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். அப்ப புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு, கிருபைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க திருமணம் பண்ணவங்களா உங்களுக்கு தெரியும், நம்முடைய மனைவிமார்கள் எப்படி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அல்லது எப்படி நமக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கை தனிமையா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப திருமணம் ஆனவர்கள் எப்படி ஆடிக்கிட்டு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்துல அப்பா அம்மா கவனிக்கிறாங்க, அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க. அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, ஒரு ஸ்திரியானவர் நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணாக இருந்து குடும்பத்தையும் கணவனையும் மற்றவர்களையும் அரவணைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவள் ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாள் வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தேவன் அவள் மூலமாக குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவளாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஏற்ற துணை என்று சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்தா சரியானதுதான் கொடுப்பார். அல்லேலூயா. ஏற்ற துணை கொடுக்கும் போது ரெண்டுமே சரியாக ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கை தொடங்கும் போது அதிலே நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரியா இந்திரன், லோகேந்திரன்? சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்? 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கும் போது 31ஆம் அதிகாரம் 29, 30 அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஒரு புருஷன், நான் எத்தனையோ பெண்ணை பார்த்துட்டேன், நான் உங்கள்கிட்ட இருக்கிற குணம் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். உள்ளது அழகு மீன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். அப்ப ஆண்டவர் பயத்தோடு கணவனிடத்துல அவள் தன் வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவள் எல்லா இடத்திலிருந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான் வாசி. கடவுளை மையமாக வைத்து அவள் வாழ்க்கை தொடங்க வேண்டியவளாக இருக்கிறார். ஆமென். கிருஷ்ணா எப்போதுமே அந்த குணத்துல குறையக்கூடாது. எல்லா சூழ்நிலை வாக்குறுதி கொடுத்த நீங்க எல்லா காலத்திலும் ஏற்ற ஒரு மனைவியாக வாழ்ந்து உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு சன்னதியை உருவாக்கி அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நீங்கள் செயல்பட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது புருஷன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 28 வாசிக்கும் போது புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுகள் போட்டது. புருஷர்கள் என்ன செய்ய மனைவியிடத்துல அன்பு கூறணும். ஏன் அன்பு கூறணும்? அவன் மாம்சத்துல மாம்சமா இருக்கிறார். ஆதாம் தனிமையா இருக்கும் போது ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கினார் ஆண்டவர். அப்ப அவரிடத்துல அன்பு கூற வேண்டியது புருஷனுடைய கடமையா இருக்கிறது. அப்படி அன்பு கூறும்போது என்ன நடக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு உறவை நாம் வளர்த்துக் கொள்ள முடிகிறது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறது. அதனால புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுகிற வாசிக்கிறார். அவங்க பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துல அப்பா அம்மாவோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வயது வந்த பிறகு புருஷனோடு போறாங்க. இவ்வளவு காலம் அம்மா அப்பாவோட அரவணைப்பட வாழ்ந்தாங்க. இனிமே புருஷன் தான்
அவருக்கு தகப்பனாக தாயாக கணவராக இருந்து அவர் அன்பு காட்டும் போது அந்த மனைவிக்கு அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. உண்மைதானே? இன்னைக்கு ரொம்ப பேர் வீட்டுல என்ன பிரச்சனை, அன்பு காட்ட மாட்டாரு. முன்னெல்லாம் நல்லா பாப்பாரு, என்ன இப்ப என்ன சரியா கவனிக்க மாட்டாரு, முன்ன மாதிரி அவர் இல்ல, ரொம்ப மாறிட்டாரு அப்படிலாம் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் தானே. லோகேந்திரன் எந்த சூழ்நிலையிலும் மனைவி இடத்துல அன்பு காட்டணும். அப்படி அன்பு காட்டும் போதுதான் அவர் தொடர்ந்து உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யக்கூடியவளாய் இருப்பார். ஒரு காணொலியில பார்த்தேன், நமக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. ஒரு காணொலியில பார்த்தேன், ஒரு கணவர் வந்து மனைவிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு 3-4 நாளா பேசுறவர், இவங்களும் பேசல அவங்களும் பேசல. ஸோ அதன் பிறகு அவர் என்ன பண்ணணும், வெடிகாலம் 5 மணிக்கு ட்ரெயின் எடுத்து போகணும். ட்ரெயின் எடுத்து போகணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். காலை 5 மணிக்கு என்னை எழுப்பி விட்டீங்கன்னா அவர் தலைவணிக்கல வச்சுட்டாங்க. மனைவியோட தலைவணிக்கல அந்த பேப்பர்ல எழுதி பிறகு விடுத்தி எழுந்துருச்சா மணி 7 ஆயிடுச்சு. ஐயோ 7 ஆயிடுச்சா என்னை எழுப்புறா அவங்க சத்தம் போட. அப்ப அவங்க பேசாம அவங்க வாயிலே அவர் தலைவணியை காட்டினாங்களாம். அந்த தலைவணியை பார்த்தா மணி 5 ஆச்சு எழுந்துருன்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இதுல ஒருவருக்கு ஒரு ஈகோ, நீ பேசுற நான் பேச மாட்டேன், நீ பேசுற நான் பேச மாட்டேன்ற ஒரு ஈகோ அவங்க சரியாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் இவரு சத்தம் போட்டு பேசும்போது மணி 7 ஆயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, அது இப்படியே பேசியிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஈகோவா இருக்குமானால் அதுவும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதுல ஐயமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. சங்கீதம் 128 வாசிக்க ரொம்ப அருமையான அதிகாரம் அது. அதுல 6 வசனங்கள் இருக்கிறது. அதுல விசேஷமா 4வது வசனத்தை பார்ப்போம்னா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வாசிக்க. கர்த்தருடைய பயம் 2 பேருக்கு திருமணத்தை யார் இணைச்சது? கர்த்தர் தான் இணைச்சார். இவ்வளவு காலம் காத்திருந்தீங்க, சபை முன்ன, பெற்றோர் முன்ன, விசுவாசிகள் முன்ன நீங்க வாக்குறுதி கொடுத்து திருமணம் பண்ணீங்க. அப்ப ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம எல்லா காலங்களிலும் அற்புதமாய் நம்மளை நடத்துவார். சரி லோகேந்திரன், ஒவ்வொரு முறையும் நீங்க கடவுள் சமூகத்துல நின்று குடும்பத்தை தொடங்கி இருக்கிறீங்க. இந்த நாளில ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னையும் கிறிஸ்டினாவும் எங்க குடும்ப உறவுகளை நினைச்சிருக்கிறீங்க, கணவன் மனைவியாக எங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அது அர்த்தம் இருக்கிறது. உங்க பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி பிற்காலங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சுற்றி வாழ்கிற தேசம், வேலை, வருமானம், எல்லா இடத்திலும் தேவன் உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மனைவியின் எடுத்த அன்பு செலுத்தி கர்த்தரிடத்துல உங்களுடைய 2 பேரும் விசுவாசத்தை வைத்து இல்லற வாழ்க்கையை தொடங்கும் போது கர்த்தர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 119 105 வாசிக்கும் போது, உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஞானம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க வழியை. அவர் எல்லாவற்றிலும் நம்மை செம்மையாய் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரச்சனைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, முடிவில்லாமல் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தாரும் பலவிதமான பிரச்சனைகள் நம்ம கடந்து போறோம். ஆனா அந்த பிரச்சனைகளை விட நம்ம யாரை தேடுறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் நம்ம பாதைக்கு என்ன செய்வாரு? வெளிச்சம் கொடுப்பார். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பார். வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி நீங்க இருவரும் இணைந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு வருகிற பிள்ளைகள் ஒரு காலங்களில் இந்த சமுதாய மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறுவாங்க. அண்ணாளுக்கு ரொம்ப காலம் பிள்ளை இல்லை, அவர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்தாரு. அதன் பிறகு இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தாரு. ஆனா ஜெபம் பண்ணி கொடுத்த பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வாறாக ஒரு திட்டம் வச்சிருப்பார். சாராளுக்கு பிள்ளை இல்லை, 90 வயசு, எல்லா வழிபாடு நின்று போச்சு. ஆனால் கர்த்தர் திட்டத்தின்படி அவன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். அவனுக்கு ஈசாக்கு பிறந்தான். இந்த ஈசாக்கு சந்நிதியை இஸ்ரவேல் கோத்திரத்தை அப்படியே ஆண்டவர் பழகி பெருக செஞ்சார். தேவனுடைய திட்டத்துல ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது.
அல்லேலூயா. அப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு பின்னாடி தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்க, ஒரு குடும்பத்தை கொண்டுதான் தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு மூலமாக தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு நீங்கள் இருவரும் இணைஞ்சி செவி கொடுத்து ஒப்பு கொடுப்பீர்களால் உங்கள் வாழ்க்கை எல்லா காலங்களிலும் சிறப்பாக ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவரது வாழ்க்கை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சன்னதி தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எழுந்து நிற்போம். கர்த்தர் இல்லற வாழ்க்கை தொடங்க போறாங்க. இந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கு. கர்த்தருடைய பார்வையிலே எப்போது இவர்கள் விளையேற பெற்றவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆண்டவரே, திருப்பதி லோகேந்திரன் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நீ இணைத்தீரையா, உடைய வார்த்தைகளை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் அருளின கிருபை ராஜா, உடைய பிள்ளைகள் தொடங்க இருக்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. குறை நிறைவுகள் மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நீ நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் நேசித்து, ஒருவர் பாராட்டி உடைய பிள்ளைகளை வாழ வழிவகுத்து கொடுக்க நான் ஜெபிக்கிற சுவாமி. உடைய ஆசீர்வாதம் எப்போதும் உடைய பிள்ளைகள் இருக்கட்டும் ராஜா. இந்த தேவ சன்னிதானத்துல உடைய பிள்ளைகளை நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அப்பா தலைமுறையா இந்த சமூகத்தில் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இந்த சன்னதியில ராஜா உம்முடைய நாம மகிமைப்படும்படியா நீர் இவர்களை வழி நடத்தின சுவாமி. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகபலனை கொடுங்கப்பா. எதிர்காலத்தில் உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தையும் உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில நிறைவேற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எப்போது நிறைவேறட்டும் ஐயா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அமர்ந்திருப்போம் தேவ பிள்ளைகளே.
பார்த்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவர். நீங்கள் மகிமையிலே நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக இம்மையிலே உருவாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். திருமதி லோகேந்திரன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். It's a beautiful night. We're looking for something dumb to do. Hey baby, I think I wanna marry you. Is it the look in your eyes, or is it this dancing juice? Who cares, baby? I think I wanna marry you. Well, I know this little chapel on the boulevard we can go. No one will know. Oh, come on, girl. Who cares if we're trash? Got a pocket full of cash we can blow. Shots of Patrol, and it's on, girl. Don't say no, 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 no. Just say yeah, 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 yeah. And we'll go, 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 go. If you're ready, like I'm ready. 'Cause it's a beautiful night. We're looking for something dumb to do. Hey baby, I think I wanna marry you. Is it the look in your eyes, or is it this dancing juice? Who cares, baby? I think I wanna marry you. Oh, I'll go get a ring, let the choir bells sing like ooh. So what you wanna do? Let's just run, girl. If we wake up and you wanna break up, that's cool. No, I won't blame you. It was fun, girl. Don't say no, 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 no. Just say yeah, 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 yeah. And we'll go, 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 go. If you're ready, like I'm ready. 'Cause it's a beautiful night. We're looking for something dumb to do. Hey baby, I think I wanna marry you. Is it the look in your eyes, or is it this dancing juice? Who cares, baby? I think I wanna marry you. Just say I do. Tell me right now, baby. Tell me right now, baby. Baby, just say I do. Tell me right now, baby. Tell me right now, baby. Baby, oh, it's a beautiful night. We're looking for something dumb to do. Hey baby, I think I wanna marry you. Is it the look in your eyes, or is it this dancing juice? Who cares, baby? I think I wanna marry you.
wrap me up in all you want to. In my arms, will let me hold ya. I'll never let you go again like I did or used to say. I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. Georgia pulled me in. I asked to love her. Once again you fell, I caught ya. I'll never let you go again like I did or used to say. I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. என் மகன் லோகேந்திரன் நல்லபடியாக திருமணம் ஆகியிருக்கு, சந்தோஷம். அவர் எங்கே இருந்தாலும் நல்லா சீரம் சிறப்போமா விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட 2 பேரும் நல்லா வாழ்க்கை வாழணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த அருமையான நாளுக்கு ரொம்ப நன்றி. இப்படியே ஒரு சிறப்பான திருமணம் நடந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். லோகினுக்கும் தீனாவுக்கும் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். மனசார ஆசீர்வாதம். ஏன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி அதுக்கு மாப்பிள்ளை அமையும். ஏன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு தான் என்னோடய ஆசை. ஆனாலும் அது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் அமைதியேன்னு வருத்தம் இருந்துச்சு. ஒரு 25 வயசு வரைக்கும் நான் தேடிட்டு இருந்தேன். 25க்குள்ளே மாப்பிள்ளை வந்தோன்னா அங்கே 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு. பட் ஆனால் அமைஞ்சது பெரிய சந்தோஷம். அதை விட முக்கியமாக லோகின் வந்து நான் பார்த்தது அதுதான் மக தேடி கொண்டாந்தது தான். பட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தேடினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்படி சொல்லுவாங்க, ஐயாவும் போயிடக்கூடாது, ஏதாவது நம்மளுக்கு ஈக்குவலான ஆள் வேணும், அந்த மாதிரி தேடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த மாதிரி தேடினதே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை விட முக்கியமாக எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஸோ லோகினுக்கு நான் விசேஷமாக கேட்டுக்கிறது எனக்கு மூத்த மகனாக இருக்கணும்னு தான். ஏன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. என் மகன் ரொம்ப விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பா. அப்போ நான் யோசிப்பேன், எப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டா நம்மளை கவனிக்கிற மாதிரி என் மகன் இப்போ கவனிக்கிற மாதிரி அப்போ கவனிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவன் வந்ததுனால எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை இருக்குது. 2 பேருமே சேர்ந்து எங்களை ஒரு அம்மா அப்பாவாக பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லோகினுக்கும் தீனாவுக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் நானும். ஆனால் விட்டு கொடுத்து போகிறது, ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போகிறது, வெளியாள்கிட்ட தாழ்ந்து போவேன். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தாழ்ந்து போகணும். கணவன் எப்படி ஒய்ஃபுக்கு தாழ்ந்து போகிறாங்களோ அதே மாதிரி மனைவியும்
தாழ்ந்து போகணும் கணவனுக்காக. அப்படி தாழ்ந்து போகிற வாழ்க்கையை தான் ஜெயமாக கொண்டு வர முடியும். அது நான் வாழ்க்கையில் படிச்சுக்கிட்ட பாடம். ஈகோ இருக்கக்கூடாது. என்றைக்குமே நான் பெருசு நீ பெருசு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணுன்னு நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ சிறப்பாக வாழ முடியும். பாதியில் விட்டுட்டு போகிறது அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் நிச்சயத்துக்கு முன்னால் இந்த பையனை போய் பார்த்து லோகினை பார்த்து நான் கேட்டுக்கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்னா பிறந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தார் மகளுக்கு. நான் கேட்டேன், நிறைய ஆயத்தப்படுத்தியிருந்தார். அப்போ நான் கேட்டது ஒன்று தான், இந்த அன்பு கடைசி வரைக்கும் உனக்கு என் மகன் மேலே இருக்குமான்னு தான் கேட்டேன். இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பாதியில் விடுறதா இருந்தால் இப்போயும் நீங்கள் யோசிச்சுங்க, பாதியிலே விட்டுறலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஆனால் நான் வாழ்ந்து காட்டி தான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் நிச்சயத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஸோ அது கல்யாணத்து வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட இறுதி நாள் வரைக்கும் அது இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இவங்க 2 பேர்த்துக்கிட்டு நான் தான் கேட்குறேன். நடந்து முடிஞ்ச திருமணத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நீடிச்சு நிற்கணும். உண்மையால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு 2-3 மாதம் முன்னே எப்படி செய்யலாம் சரியாக வருமா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிறிஸ்டினாவோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் அதுக்கும் நிறைய கிடைக்கணும்னு நான் அதோட வாழ்த்து சொல்கிறேன். There goes my heart beating, 'cause you are the reason I'm losing my sleep. Please come back now. And there goes my mind racing, and you are the reason that I'm still breathing. I'm hopeless now. I'd climb every mountain and swim every ocean just to be with you and fix what I've broken. Oh, 'cause I need you to see that you are the reason. There goes my hand shaking, and you are the reason. My heart keeps bleeding, and I need you now. And if I could turn back the clock, I'd make sure